ஹலோ கைஸ், இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற 2026 வந்து லேப்டாப் வாங்குறது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் பொருளோட ரேட்டும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு பேசிக் யூஸ்ன்னு சொல்ல வேண்டாம், ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டோட ஒரு நல்ல கான்ஃபிகரேஷனில் நீங்கள் லேப்டாப் கண்டிப்பாக தேடிட்டு இருப்பீங்க. பட் அதை விட சீப்பான ஒரு கான்ஃபிகரேஷனை, ஒரு சிஸ்டமை நீங்கள் எப்படி உங்களுக்காக நீங்கள் அசைன் பண்ணிக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த லெவல் மட்டும் இல்லை, இப்போது ரீசெண்டாக இருக்கிற ஓரளவு PHP லாரவல், அப்புறம் ஆங்குலரு, அப்புறம் ASP.NET கோர், இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களால் லோ பட்ஜெட்லேயே ரன் பண்ணக்கூடிய லேப்டாப் தான். ஸோ அதுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னு நான் கண்டிப்பாக தெளிவாக சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் வீடியோ. நீங்கள் வீடியோ வந்து உங்களோட நாலேஜ் கெயின் பண்ணிக்கணுங்கிறதுக்காக மட்டும் நினச்சிங்கன்னா பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் ஆயிருங்க. ஆக்சுவலி இது எப்படி ஒரு லோ பட்ஜெட் லேப்டாப் நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி கை கொடுக்கும், எப்படி உங்கள் நாலேஜை வளர்த்துக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஆக்சுவலி. சரி, நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த ஸ்க்ரீன் வந்து நான் வந்து என்னோட மேக் OS, அதாவது மேக் OS இல்லை, மேக் லேப்டாப். ஆக்சுவலி இதில் என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு வந்து 2015 மாடல், இதோட OS வெர்ஷன் வந்து எனக்கு வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே தெரியும். இப்போது நிறைய லேப்டாப் வந்து எங்கே போகுதுன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீஃபர்னிஷ்டுக்கு போகுது, அப்புறம் அந்த ரீப்ளேஸ் பண்ணி வேறு லேப்டாப் கொடுத்துட்ருக்காங்க. சரி, ஓகே, இது மேக் லேப்டாப்பில் மட்டும்தான் அது மட்டும் இல்லை, நீங்கள் நார்மல் லேப்டாப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா மினிமம் கண்டிப்பாக ஒரு 8GB ரேம் வேணும். 8GB ரேம் உள்ள சிஸ்டத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு மேக்ஸிமம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 to 20,000 நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடலாம் ஒரு 8GB ரேம்குள்ளதை. சரிங்களா? அதுவும் ஓல்டு சிஸ்டம், ஓல்டு மாடல் தான் சொல்கிறேன், நியூ மாடல்லாம் கிடையாது. ஸோ அதில் நான் யூஸ் பண்ண OS பார்த்தீங்கன்னா உபுண்டு OS. நான் வந்து உபுண்டு OS யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கான கற்றுக்கிறதுக்கான ஒரு ஃபியூச்சர் இருக்குது ஆக்சுவலி. சரிங்களா? இந்த உபுண்டு OSஐ பொறுத்த வரைக்கும் இதில் உள்ள டிரைவர்ஸ் எதுவுமே ப்ரீ டிஃபைன்டாக நிறையா இன்ஸ்டால் ஆகாது. நீங்கள் தேடி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் கன்சோலில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் போயிட்டு நீங்கள் டெர்மினல் கொடுத்தீங்கன்னா, டெர்மினல் பார்த்தீங்கன்னா டெர்மினல் விண்டோ இருக்கும். இந்த கன்சோலில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மைக் ஒர்க் ஆகலை, கேமரா ஒர்க் ஆகலை, ஒய்ஃபை ஒர்க் ஆகலை. சரி, நீங்கள் மற்றபடி எப்படி சரி பண்ணீங்க அப்படின்னா, நான் இந்த லேப்டாப்போட ஹார்ட்வேர் என்ன இருக்குதுன்னு பார்த்து, அதோட வெர்ஷன் என்னென்னு பார்த்து, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வெர்ஷனுக்கு ஏற்ற டிரைவரை நான் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் ஒர்க் பண்ண வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்படி நீங்கள் தேடும் போது. ஆக்சுவலி கம்ப்யூட்டரில் என்ன நடக்குது, என்னெல்லாம் ஹார்ட்வேர் இருக்குது, ஸோ எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இதை சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராகவும் ஒரு IT ப்ரொஃபஷனலாகவும் இல்லை சம்திங் எல்ஸ் IT இண்டஸ்ட்ரியில் வேறு ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சா கண்டிப்பாக இந்த உபுண்டு OSல வந்து நான் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். உபுண்டு OSஐ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இது வந்து ஃப்ரீ லைசன்ஸ் தான், எல்லாருக்குமே தெரியும். இது நீங்கள் ஓப்பன் சோர்ஸாக இருக்கனால நீங்கள் ஈஸியாக கொண்டு போயிடலாம், எங்கேனாலும் இது நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. லைட் வெயிட்டடு லினக்ஸு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். முக்கியமாக இதை வந்து எனக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்னா, எனக்கு லேப்டாப் ஓவர் ஹீட் ஆச்சு. அதை நான் எப்படி சால்வ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேனுக்குன்னு சொல்லிட்டு தனி டிரைவர் இருந்துச்சு. நான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் ஃபேனோட டிரைவர் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். எனக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எனக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நான் வாங்கி இப்போது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து செகண்ட்ஸில் வாங்கியிருந்தாங்க. ஒரு 15-14 தான் வாங்கியிருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ அவங்களும் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எனக்கு ஒன்றை மாதிரி லேப்டாப் பண்ணி கொடு, நல்லா இருக்குது, நானும் கோடிங் கற்றுக்கிறதுக்கு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜூனியர் ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு, அவங்க கேட்டதுனால அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. இப்போ சூப்பராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்குது. PHP இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க, லாரவல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆங்குலர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ ASP.NET கோர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, வீடியோ எடிட்டிங் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளெண்டர் சாஃப்ட்வேர்லாம் இதில் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். நான் காமிக்கிறேன். இந்த பார்த்தீங்களா பிளெண்டர் சாஃப்ட்வேரில் என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸில் நிறைய இதில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பெய்டு வெர்ஷனை போனீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் போனீங்கன்னா நிறைய பெய்டு வெர்ஷனில் இருக்கும், இல்லை கிராக் சாஃப்ட்வேர் வாங்கி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வாய்ஸ் ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ லைசன்ஸ் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், விர்ச்சுவல் மிஷின்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உபுண்டு OS யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் விர்ச்சுவல் மிஷின் கற்றுக்க முடியும். அசூரு அப்புறம் டாக்கர் எக்ஸிக்யூஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கலாம் அந்த இடத்துல. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காலத்துலேயும் நீங்கள் ஏஐ வந்திருந்தாலும் அந்த ஏஐயை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன தான் ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலும் பேசிக் 4 கோடிங் இல்லாமல் உங்களால் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஏஐ வந்து ப்ராம்ப்டிங் பண்ணோன்னே தட்டினோன்னு அது பாட்டுக்கு ஒரு அவுட்புட்டை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்கிறாங்க. பட் அது வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ வந்து நீங்கள் நல்ல நாலேஜபிளாக ஒரு கோடிங்கில் இருந்தால் மட்டும்தான் அது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஏஐ வந்து 2 வழியாக யூஸ் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா டெர்மினல்லையும் யூஸ் பண்ணலாம், கமாண்ட் லைன்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அதையுமே இதில் செக் பண்ணி பார்த்துட்டா எந்த ப்ராப்ளம் இல்லை, சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்கிறேன்னா என்னோட லோ பட்ஜெட்டில் 2026 வெறும் 15,000 ரூபாய்க்கு ஒரு லேப்டாப்பில் இந்த மாதிரி என்னால் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற எல்லாமே யூஸ் பண்ண முடியுது. ஸோ இது உங்களுக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். கண்டிப்பாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நிறைய உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து எந்த செலவுமே இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் நிறையா வரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் அடுத்தடுத்த லெவலில் வந்து என்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், எதெல்லாம் பெய்ட்லேருந்து அவாய்ட் பண்ணி ஃப்ரீ வெர்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வரும்.